ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் ஃப்ரை தான். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு எலும்பில்லாத சிக்கனாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம கடையில் வாங்குறப்பவே இது போல் சிக்கன் கொடுங்கன்னு சொல்லி தான் நான் கேட்டே வாங்கினேன். கட் பண்ணவெலாம் வேணாம், அந்த சதை பகுதியை மட்டும் கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வாங்கின சிக்கன் இது வந்து 300 கிராம். இது போல் ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம ஒரு கட்டிங் போர்டு மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு கவர் விரிச்சுக்கோங்க. நம்ம டேரெக்டாக வந்து சிக்கன் மேலே நம்ம வந்து தட்டுனோன்னா அந்த சிக்கன் வந்து தனித்தனியாக பிஞ்சு போயிடும். அதனால் மேலே ஒரு கவர் போட்டுட்டு அதை லைட்டாக நச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப எல்லாம் நச்சு எடுக்க, லைட்டாக சும்மா ஒரு தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்பையும் சிக்கன் வந்து நஞ்சு போகலை, லைட்டாக அந்த தட்டையாக இருக்குது, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம தட்டி எடுத்துக்கணும். இதே போல் எல்லா சிக்கனையுமே நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம வரமிளகாயை லைட்டாக வறுத்து அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்தோம்னா குறகுறப்பாக வரும். பார்த்திங்களா, தண்ணியில் ஊற்றாமல் அடிக்கிறப்போ குறகுறப்பாக வரும். அப்படி எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா கடலை மாவு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சத்தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், 6 லெமன் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துருவோம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நான் கரம் மசாலாவே சேர்க்கலை. கரம் மசாலா சேர்க்காம தான் இந்த சிக்கன் வறுவல் நம்ம பண்ண போகிறோம். கரம் மசாலாலாம் சேர்த்துக்க வேண்டாம். பார்த்திங்கன்னா இது தயிரில் இருக்க தண்ணியே போதும், நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு பேஸ்ட்டு போல் கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கனை போட்டு கலந்துக்கலாம். அந்த மசால் வந்து சிக்கனில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். சூப்பராக கலந்தாச்சு பாருங்கள். இப்போ நல்லா அந்த மசால் வந்து கரெக்டான அளவில் இருக்குது. நம்ம 300 கிராமுக்கு கரெக்டான அளவில் மசால் போட்டுக்கோம். இதே அளவு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதை 1 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். மூடி வச்சுருவோம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா சிக்கன் பார்த்திங்கன்னா சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள். மசால் வந்து எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கு பாருங்கள் சிக்கனில். இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தோசைக்கல் வச்சு அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா தடவி விட்டுக்கோங்க. அது மேலே நம்ம சிக்கன் எடுத்து வச்சிடலாம். கம்மியாக 1 சிக்கன் 2 சிக்கன் எடுத்து வச்சு கூட நீங்கள் பொரிச்சிக்கலாம். பெரிய தோசைக்கல்லாக இருந்தால் 2-3 கூட நீங்கள் சேர்த்து கூட வச்சுக்கலாம். நான் வந்து 2 தான் பொரிச்சு எடுக்க போகிறேன். நம்ம எப்பயுமே மீனெல்லாம் பொரிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு நான் பொரிச்சிக்கிறேன். சிக்கன் வந்து சீக்கிரம் வேகாது. மீன் போல் ஒரு தடவை 2 தடவை பொரித்தாலே மீன் வந்து வெந்துடும். ஆனால் சிக்கன் வந்து அந்த மாதிரி இல்லை. ஆனாலும் இது ரொம்ப தட்டையாக தானே இருக்குது, சீக்கிரம் வெந்துடும். 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா நிதானமாக வேகும், உள்ளேலாம் நல்லா வேகும். அடிக்கடி வந்து திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப கருக விடாமல் சிம்மில் வச்சே வேக வைங்க. அப்போ தான் அடியில் வந்து ரொம்ப கருகி போகாது. இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ஒரு 15 நிமிஷம் கிட்ட நான் நல்லா வேக வச்சுட்டேன். சிக்கன் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான ஒரு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே சிக்கன் வறுவல் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக வச்சு நீங்கள் மீன் பொரித்து சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி சிக்கன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மசாலாவோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ருந்தா கூட இவ்வளோ டேஸ்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டு தான். அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.